பஸ் வந்துருச்சு இப்படிதான் பஸ் மாப்பிள்ள வர மாப்பிள்ள அடிச்சு ஓஞ்சி போறாங்க. முதல்ல தம்பி வரட்டும், அப்புறம் அடிக்க சொல்லலாம். அவ்வளவுதான். அப்படிங்கறியா? கீழ விட்டெல்லாம் இறங்குங்க. ஐயா, உண்மையிலே தம்பி வந்துட்டாரு. டாக்டர் மாப்பிள்ள கொண்டாங்கடா, பாலை கொண்டா. டாக்டர் மாப்பிள்ள தூக்குங்கடா மாப்பிள்ள. டாக்டர் மாப்பிள்ள வாழ்க. என்ன தலைவர் அமக்கலப்படுத்துறீங்க? மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, சரின்ட்டு. நிறுத்துங்க மச்சான், தங்கச்சி, நம்ம டாக்டர் மாப்பிள்ளைக்கு வரவேற்ப பாத்தீங்களா? ஆர்த்தி எடுங்க. சுஸ்மிதா சென்னு, ஐஸ்வர்யா ராய், இங்க வாங்க. நாம எத்த மக்கா, நம்ம சின்ன மாப்பிள்ளை டாக்டர் இருக்காருல்ல, எல்லாருக்கும் சீட்டு கொடுங்க. போங்க. என்னமா அது? ஏதோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி மேல தளத்துல கூட்டு வராங்க. என்னப்பா இப்படி கேக்குற? நீ டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்க. அதான் நம்ம ஊர் மக்கள்லாம் அவங்க சந்தோஷத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ஒரு தலைவலி வந்தா கூட 30 கிலோமீட்டர் போய் வைத்தியம் பார்த்து நம்ம ஊர் மக்களுக்கு இன்னையில இருந்து ஒரு புது ஆஸ்பத்திரி உருவாக போகுது. ஹாஸ்பிடலா? ஆமா, அங்க பாருடா. என்னம்மா ஆஸ்பத்திரில? அமெரிக்கால இருந்து அண்ணன் வரானா? அவன் எதுக்குடா இங்க வரணும்? அப்போ ஹாஸ்பிடல் நடத்த டாக்டர் தேவையில்லையா? நீயும் ஒரு டாக்டர் தானடா? மாப்பிள்ளைக்கு எப்பவுமே தமாஸ் தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளைய டாக்டர் சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்கணும். வாங்க மாப்பிள்ளை, தம்பி. வாங்க. வாங்க. தம்பி, உங்க முகத்தை பார்த்தா கைராசி டாக்டர் மாதிரியே தெரியுது. தம்பி, முதல் ஊசி நீங்க எனக்கு தான் போடணும். யோ, உனக்கு நீ நல்லா தானே இருக்க. ஒரு சத்து ஊசியா போட்டு விடுங்க தம்பி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இலவச வைத்தியம். அவசரப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு தான் மாப்பிள்ள போவாரு. போய் வரிசையா நில்லுங்க. நல்ல வைத்தியம் பார்த்து அப்பா பேரை காப்பாத்தணும். வாங்க. என்ன இது? டாக்டர், சளி இருமல் 10 நாளா பாடாப்படுத்துது. சளியா? பணம் எல்லாம் போட்டு சுக்கு காப்பி குடிக்கலாமே. குடிச்சிட்டேன். கோமத்திரம் தண்ணி அதையும் குடிச்சேன். இந்த இஞ்சி கஷாயம், தூதுவளை துவையல், விஷம் மட்டும் குடிக்கல, மீதி எல்லாம் குடிச்சிட்டேன் டாக்டர். சரி ஒண்ணு பண்ணு, நேரா டாஸ்மார்க் போய் ஒரு கோட்டை ரம்மு வாங்கு. ரம்மா? அத 2 90 பிரிச்சு ஒரு 90 இப்பவும் இன்னொரு 90 அப்புறம் அடி. கூடவே சேர்த்து மிளகும் சுடு தண்ணி கலந்தடி. சளி விட்டே விட்டு. அருமையான டாக்டர். நாட்டு வைத்தியம் கவர்மெண்ட் வைத்தியம்னு இப்படி அடிச்சு நோக்குறாரு. முதல்ல என்ன யாரு காப்பாத்துறதுனே தெரியல. இதுல நான் ஒன்ன வேற காப்பாத்தணுமா? சொல்லுங்க. 3 நாளா வயிற்று வலிக்குதுயா. சரி மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. அவருக்கு தகுந்த நல்ல மாத்திரையை கொடுத்து உடனடியாக குணப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கார்த்திக் ஏ. உனக்கு நல்ல மருந்து எழுதி இருக்காரு, கரெக்டா வாங்கி சாப்பிடணும். இதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து மருந்து வாங்கிக்கங்க. ஐயோ, 4 நாள் ஊர்ல இருந்துட்டு அப்படியே லண்டனுக்கு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டோமே. சித்தப்பு, இங்க நான் இட கூடமா மாட்டிக்கிட்டேன் சித்தப்பு. நம்ம டீம் உடனே கூட்டுவாங்க, தப்பிச்சு போனோம். மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. அவருக்கு தகுந்த மருந்து கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவன்டா இப்படி ஒரு டாக்டர்? ஐயா, வயிற்று வலிக்குதையா, தாழ முடியலையா. பூரா பேரும் கவரோட நிக்கிறாங்க. சீக்கிரம் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க, அடுத்து வலிக்குது. மிஸ்டர் அப்பாசாமி. அப்பாசாமி இங்க யாரு? அப்பாசாமி யார்? எங்க அப்பாசாமி? நான் தான் நினைச்சேன் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பையன் தான் வேணும். ஏன் பையனா? ஆமா. இங்க மகாலட்சுமிங்கிறது யாரு? நான் தான். நினைச்சேன் நீங்க தான் மகாலட்சுமியா இருப்பீங்கன்னு. யாரு கேட்டு இந்த ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணீங்க? யார கேட்கணும்? யாரையா கேட்கணும்? யூ நோ ஒன் திங், MBBS படிச்சா
கம்பல்சரியா 1 இயர் வில்லேஜ்ல சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. அதனாலதான் இந்த கிராமத்திலே சேவை பண்ணட்டும்னு பெர்மனண்டா ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்கோம். நல்ல விஷயம் தானே. நோ we won't allow. என்ன லோ 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 அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேங்க. ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏய் அப்போ ஓவர் கத்துற? பெரிய அதிகாரி பேச விடியா? ஆபீசர் நீங்க பேசுங்க. சார் உங்க பையன் 1 வருஷம் காரைக்குடியில சர்வீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கார்த்திக் சார் நீ பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு கார்ல ஏறு. நான் உன்னை கொண்டு போய் காரைக்குடியில டிராப் பண்ணிட்டு நீ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். Quick, fast. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் சார். ஒண்ணு இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு சட்டம் இருக்காடா? அம்மா ப்ளீஸ்மா, ஒரே வருஷம் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. அப்பா கவர்மெண்ட் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்பா. அம்மா சொன்னா கேளுமா ப்ளீஸ். டேய், டேய், டேய். என்ன இது அக்கறமா இருக்கு? ஊருக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சான்னு பார்த்தா வெளியூருக்கு கூட்டு போறேன்றாங்க. தலைவரே அதுக்கு நாம ஒத்துக்கவே கூடாது. நம்ம ஊர் டாக்டர் நம்ம ஊர்ல இருக்கணும் தலைவரே. ஊரு டாக்டர் வெளியூருக்கு அனுப்பவே கூடாது. நம்ம டாக்டர் கூடாது. தலைவரே தலைவரே நம்ம டாக்டர் மாப்பிளைய காரைக்குடிக்கு கடந்து பாக்குறாங்க. விடக்கூடாது தலைவரே. டேய் ஆபீசர் இப்போ என் மாப்பிளைய கடத்துறா பாப்போம். டேய் இந்த வண்டி போக கூடாது. ரோட்ல இருங்கய்யா, இது கவர்மெண்ட் சமாச்சாரம். நீங்க பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு வந்திருக்க பெரிய அதிகாரி மேல கல்ல தூக்கி போட்டு மண்டைய உடைச்சு விட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்னு அலைவிய பரவாயில்லையா? என்னையா மிரட்டுறியா? இதுதாயா இந்த ஊருக்காரங்களுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது. எல்லாரும் கிராமத்துல ஒண்ணு சேருங்க, வண்டிய வழிமறிங்க, ஜீப்பு கண்ணாடிய கல்ல வச்சு உடைங்க, அப்புறம் அந்த பெரிய அதிகாரிய ஜீப்புக்குள்ள கட்டி போட்டு அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைங்க. எனக்கு என்ன கொளுத்து 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 டேய் நல்ல ஐடியா சொன்னா அப்படியே செய்யணும். நிறுத்துங்கப்பா. இப்ப எதுக்கு அனாவசியமா பேச்ச வளர்க்குறீங்க? அவன் எங்க போனாலும் நல்ல விதமா 4 பேருக்கு வைத்தியம் பார்த்து வந்தவங்களை குணப்படுத்தினா நம்ம ஊருக்கு தானே பெருமை. முதல்ல அவனை சந்தோஷமா அனுப்பி வைப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் நிஜமாவே கிளம்பிட்டியா? அம்மா ப்ளீஸ்மா, என்னடா? வரமா. எனக்கு எனக்கு டேய் கார்த்திக். பா போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. வைத்தியம் பார்க்க வர்றவங்கள ஏழை பணக்காரன்னு பார்க்காம அவங்கள ஒரு மனுஷனா மட்டும் பார்த்து குணப்படுத்துப்பா. அம்மா போயிட்டு வரமா. மாப்பிள அப்பாட நம்ம அவார நடிப்புனால கார்த்திப்பேல ஈஸியா கடத்திட்டு வந்துட்டோம். யாரு நீ? என் கட்டம் சரியா இருக்கிறதுனால தப்பிச்ச. இல்லனா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பாங்க. அட விடுடா டாக்டர் பேலே, சண்டைன்னு வந்தா சட்டை கிளியத்தேன் செய்யும், அத சமாளிக்கணும். உங்க பிரச்சனையை விடுறீங்களா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பாஸ் உங்க ஆளோட ஒரு காரைக்குடின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிங்களா? ஆனா அட்ரஸ் தான் தெரியாது. அப்புறம் எப்படி அவளை பாக்குறது? அட விடுடா நான் இருக்கல்ல. உனக்கு தெரியுமா? டேய் டாக்டர் பேலே, ஒரு காலத்துல காரைக்குடியவே நான் கரைச்சு குடிச்சவன்டா. அப்ப அட்ரஸ் தெரியும் சொல்லு. தெரியாது, அங்க போய் விசாரிச்சுக்குருவா. அது வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ சித்தப்பா கதை சொல்றாரா? டிரைவர் வண்டியில ஏதாவது சிடி பிளேயர் இருந்தா பாட்டு போடுங்க.